வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர் மனாசே, எப்ராயிமை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய தகப்பனாருடைய கடைசி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றார். அக்காலங்களில் ஒருவருடைய தகப்பனார் மரிக்கும் முன்பதாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது வழக்கமாயிருந்தது. ஆனால் யோசேப்பை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் முன்பதாக 3 ஆச்சரியமான காரியங்களை செய்கின்றார். முதலாவதாக, தன்னுடைய தகப்பனார் ஈசாக்கு தன்னை ஆசீர்வதித்திருந்தாலும் உண்மையில் தேவன்தான் தன்னை ஆசீர்வதித்தார். பெத்தேலில் தேவன் அவரை ஆசீர்வதித்ததை குறிப்பிட்டு யாக்கோபு காண்பித்தார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து. யாக்கோபு யோசேப்புக்கு தேவன்தான் தன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். இரண்டாவதாக, யாக்கோபு யோசேப்புக்கு மட்டும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை தந்தார். தன்னுடைய 2 குமாரர்களாகிய எப்ராயிமும் மனாசேயும் இஸ்ரவேலுடைய பிள்ளைகளாக கருதப்படுவார்கள் என்று சொன்னார். அதே போல பல நூற்றாண்டுகள் கழித்து இஸ்ரவேல் கானானை சுதந்தரித்த போது யாக்கோபு சொன்னது போலவே யோசேப்பின் 2 குமாரர் எப்ராயிம், மனாசே இஸ்ரவேலினுடைய 2 தனிப்பட்ட கோத்திரங்களாக கருதப்பட்டார்கள். மற்ற யாக்கோபின் 11 பிள்ளைகளோடு சேர்ந்து இவர்கள் 2 பேரும் 2 கோத்திரங்களாய் மாறினார்கள். யாக்கோபு யோசேப்பின் குடும்பத்திற்கு மாத்திரம் இப்படிப்பட்ட விசேஷமான வாய்ப்பை கொடுத்தார். அதற்கு காரணம், யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கவில்லை. ஆனால் யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு மட்டும் இப்படிப்பட்ட விசேஷ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்ததை உணர்ந்திருந்தார். மூன்றாவதாக, யாக்கோபு 2வது மகனாகிய எப்ராயிமை ஆசீர்வதித்தார். தன்னுடைய வலது கையை 2வது மகன் மேலே வைத்திருந்தார். இதை யோசேப்பு கண்டபோது அவர் அதை எதிர்த்தார். வலுக்கட்டாயமாக தன்னுடைய தகப்பனுடைய வலது கையை எடுத்து முதல் மகன் மேலே வைத்தார். ஆனால் யாக்கோபு யோசேப்பை திருத்தினதை பார்க்கின்றோம். 18, 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாக பெருகுவான். அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். யாக்கோபு சொன்னது போலவே எப்ராயிம் மனாசேயை காட்டிலும் பெரியவனாக மாறினான். பழைய ஏற்பாட்டை படித்து பார்க்கும்போது இஸ்ரவேலரின் சரித்திரத்திலே ஒரு கட்டத்தில் இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் ஒரே கூட்டமாக எப்ராயிம் என்று அழைக்கப்பட்டது. யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் என்பது தேவன் தெரிந்தெடுக்கிற ஒரு காரியம் என்று தெரிந்திருந்தது. எப்ராயிமை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தெரிந்தெடுத்திருந்தார். அதை அவரால் மாற்ற முடியவில்லை. முடிவிலே யோசேப்பும் அவனுடைய குமாரரும், அது மாத்திரமல்ல, யாக்கோபின் எல்லா குடும்பத்தாரும் தேவன்தான் ஒருவரை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டார்கள். சில நேரங்களில் யோசேப்பு போன்ற சிலரை மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களில் மூத்தவர்களை காட்டிலும் இளையவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கின்றார். நண்பர்களே, ஆண்டவருடைய வழிகள் சில நேரங்களில் நமக்கு விகற்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது. ஆனால் தேவன்
தாம் நினைத்ததை செய்கின்றார். யாக்கோபைப் போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழிகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும். இதே கருத்தை பக்தனாகிய யோபு கண்டுபிடித்தார். யோபு 40ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்கும்போது, பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமல் பேசாமல் இருப்பேன் என்று பதில் கொடுத்தான். பின்பு 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலும் யோபு இப்படி சொன்னார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கின்றேன். நண்பர்களே, ஆண்டவருடைய மக்கள், விசுவாசிகள் தேவனுடைய வழிகளுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.